மீனா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அம்மா கிட்ட போய் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு போகையில் அந்த ஐயர் சொல்கிறாரு, மீனா எப்போம்மா நல்லா இருக்கிறியா, உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஐயர் கூட ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ மீனா தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும். நான் இந்த தடவை எங்கள் வீட்டில் நான் கொலு வைக்கலை, நீ உங்கள் வீட்டில் கொலு வையேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் அந்த வீட்டில் பழக்கம் இல்லை, நான் வேண்டாம், எங்கள் வீடாக இருந்தால் நாங்கள் வைக்கலாம், எங்கள் வீடே ரொம்ப சின்ன வீடு, இப்போ நான் இருக்கிறது மாமியார் வீட்டில், அது எப்படி வைக்கிறது என்ன அதுன்னு ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியாது, நான் என் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாதுல்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு கொலு வச்சா வீட்டில் நல்லது நடக்கும். ஆமாம், உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, குழந்தையே பிறக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனாக்கு. அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அம்மாவும் சொல்கிறாங்க, ஏண்டி இவங்க சொல்கிறது உண்மை தான், நீ சொல்கிறதும் உண்மை தான், ஆனால் உங்கள் மாமியார் ஒத்துக்கணுமே அப்படிங்கும்போது என் வீட்டுக்காரர் இருக்கிறார்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அவர்கிட்ட சொல்லிப்பார் அப்படிங்கும்போது வீட்டுக்கு வர்றாங்க. அங்கேருந்து மீனா வீட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது சத்தம் போடாமல் பின்னாடியே முத்து கட்டி பிடிக்க வர்றாரு. உடனே கத்தி எடுத்து பிடிங்கிறாங்க. மீனா என்ன கொலை பண்ணிடாத மீனா, என்ன மீனா இவ்வளவு கொலவெறியில் இருக்கிற, இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை யாரையுமே அப்படிங்கிறாரு. ஏங்க, நான் இங்கே காய் எறிஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பின்னாடியால் நின்னீங்கன்னா எனக்கு பயமாக இருக்காதா, நான் யார் எவரோன்னு நினச்சிக்கிட்டேன். ஆமாம், ஒருத்தன் கிச்சன் வரைக்கும் வருவானே நம்ம வீட்டுக்கு அப்படின்னு முத்து கேட்குறாரு. சரி, சொல்ல வந்தது சொல்லுங்கள். இல்லை மீனா, சும்மா வேலை இல்லை, அதனால தான் வீட்டுக்கு வந்தேன். சரி சரி ஏங்க, நான் ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்லணுமே அப்படிங்கும்போது, என்ன செய்தி சொல்லு மீனா அப்படிங்கிறாரு. கொலு வைக்கணுங்க வீட்டில். என்ன கொள்ளு வைக்க போறியா, எதுக்குமா, குதிரை வச்சுருக்கிறியா, என்ன மீனா நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, கொள்ளு இல்லைங்க, கொழு வைக்கிறதுனா தெரியுமா உங்களுக்கு, இந்த எல்லார் வீட்லேயும் செய்வாங்கள்ல, பொம்மையை படி வச்சு 8 படி வச்சு 9 படி வச்செல்லாம் பொம்மையெல்லாம் வைப்பாங்கள்ல, அதுதாங்க நான் வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நல்லது தான், உனக்கு நல்லதுன்னு பட்டா வை மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க, ஆனால் இதை எப்படி நம்ம மாமியார்கிட்ட சொல்கிறது, உங்கள் அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு பிரச்சனை, வா அப்பா கிட்ட போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு அப்பா வந்ததும் அண்ணாமலை உட்காந்துருக்காரு. மீனா கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. கொடுத்தவொடனே, மாமா உங்ககிட்ட ஒரு பேசணும். சொல்லுமா, என்னம்மா பேசணும் அப்படிங்கும்போது முத்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. கொலுவாடா, அதெல்லாம் சுத்த பத்தமாக இருக்கண்டா, சாமி கும்பிடணுண்டா, டெய்லி சுண்டல் ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கண்டா, பூஜை பண்ணணுண்டா, பாட்டு பாடணுண்டா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு முத்து சொல்கிறாரு, அப்பா கொஞ்சம் நிறுத்து, எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஆனால் நீ என்ன பண்ண வேண்டியது, அம்மா கிட்ட எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் கொலு வைக்கிறதுக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா வர்றாங்க ரூம்லேருந்து. விஜயா இங்கே வா அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வீட்டில் மருமகள் இருக்கிறாங்கல்ல, இப்போ வர்றது நவராத்திரி வருது, வீட்டில் கொலு வச்சா நான் 3 மருமகள் இருக்கிறாங்க, நல்லது நடக்கும்னா வீட்டில், நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லையேங்க. யார் இவ சொன்னால, இந்த பூக்காரி சொன்னால உங்களுக்கு கொலு வைக்க சொல்லி, யார் சொன்னா என்ன, சொன்ன விஷயம் நல்லா இருந்தால் ஒத்துக்கலாம்ல. ஆமாம், இதே சுருதியோ இதே ரோஹிணியோ சொல்லியிருந்தா உடனே நான் தலையாட்டியிருப்பேன், உடனே வைக்கலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க விஜயா கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கும்போது, அதுக்கு டெய்லி சுண்டல் பண்ணணும், சாப்பாடுகள் செய்யணும், பூஜை பண்ணணும், பாட்டு பாடணும், இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு மீனா எல்லாத்தையும் மீனா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறாரு இவர் முத்து. ஆமாம், அவளுக்கு ரொம்ப எல்லாம் தெரியும்ல. தெரியும் அத்தை, எனக்கு கொஞ்சம் எல்லாமே தெரியும், நான் சின்னதுலேருந்து கோயிலில் தானே நான் வளர்ந்தேன், அதனால் எனக்கு எல்லாம் ஆமாம், நீயே ஒரு பூக்காரி, நீ எங்கே பெரிய வீட்டெல்லாம் பார்த்துருக்க போகிற, அதெல்லாம் இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ஏதோ உங்கள் மாமனார் சொல்கிறாருன்னு ஒத்துக்கிறேன். ஆமாம் விஜயா, பாட்டு பாடணும்னு சொன்னீல, நீ தான் சூப்பராக பாடுவீல்ல விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே மயங்கிட்டாங்க விஜயா அவர் சொன்னதுமே. அண்ணாமலை சொல்கிறாரு, ஆமாம் விஜயா, நீ பி சுசீலா மாதிரி கல்யாணம் பண்ண புதுசில் நீ பாடுவீல்ல, அது ஒரு பாட்டு விஜயா. என்ன பாட்டுங்க, எனக்கே மறந்து போச்சு விஜயா, இப்போ நீ ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாரு. போங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் சிரிக்கிறாங்க. இங்கே ரோஹிணி அப்படியே ஒரு முள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு கல்லூலி மங்கா மாதிரி நிற்கிது. அப்போ ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, விஜயா கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு கொலு வைக்கிறதுனா என்னன்னு தெரியும்ல. தெரியும் ஆண்டி, நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், நீங்கள்லாம் என்ன பெரிய பணக்காரன், நீங்கள் நிறையா பொம்மையை கொண்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே இவர் அண்ணாமலை கிட்ட ஒத்துக்கிட்டாங்க விஜயா ஒத்துக்கிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறாங்க. டான்ஸ் கிளாஸ்க்கு போகையில் அங்கே என்ன பண்ணுறாங்க, இதை பார்வதி கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. இதே ரோஹிணியோ
இல்லை சுருதியோ சொல்லியிருந்தா நான் உடனே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இவ ஒரு பூக்காரியெல்லாம் கொலு வைக்க போகிறாளாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவள் வச்சா உனக்கு என்ன விஜயா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. எனக்கு பிடிக்கல, எதை செஞ்சுட்டு போன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மீனா விஜயாவுக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க. அந்த 2 ஸ்டூடெண்ட்டும் சந்தில் நின்று என்ன பண்ணுறாங்க, லவ் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த என்ன பண்ணுறாங்க, மீனா என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு நீங்கள் டான்ஸ் கற்றுக்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அசிங்கத்தை பண்ண வந்தீங்கன்னா, டான்ஸுங்கிறது ஒரு கலை தானே, ஒரு தெய்வத்துக்கு சமம், அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த பொண்ணோட லவர் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி நீ போய் மாஸ்டர் அம்மாட்ட போய் நீ அழுவு, இந்த மாதிரி தப்பாக பேசுனாங்கண்டு அப்படின்னு சொல்லல. இங்கேருந்து போய் அழுவுது. உடனே விஜயா கேட்குறாங்க, ஏமா அழுவுற அப்படின்னு. இந்த அக்கா வந்து என்னை தப்பாக பேசிட்டாங்க. ஆமாம் அத்தை, இவங்க 2 பேரும் சந்தில் நின்று அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அத்தை, அதனால் கேட்டேன். வேலையை பார்த்துட்டு போடி, நீ ஏன்டி இதுலலாம் வந்து தலையிடுற அப்படின்னு திட்டி விட்டுறாங்க விஜயா மீனாவை.